சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. அண்ணாமலை ஒரு பெரிய அட்வான்டேஜா பிஜேபி இருப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. அது ஒரு பேராசூட் லேண்டிங் பண்ணப்பட்டது. வந்த நாள்லேயே துணைத் தலைவராக இருந்தார். பிறகு மாநில தலைவராக்கப்பட்டார். பிஜேபி ஹாஸ் கிவன் எனார்மஸ் ஃப்ரீடம், நிறைய ஃப்ரீடம் கொடுத்து அவருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்தது. அவர் ஒரு 4-5 வருஷம் ஃபுல்லாக அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணார். இப்போ அவர் நான் கட்சியிலேருந்து விலகிறேன்றார். அவர் மேலே பண்ண முதலீடு பார்ட்டி இருக்குல்ல, பார்ட்டி டைம், எனர்ஜி, மணி நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அது வென்ட் இன் வெயின் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில சமயம் பார்ட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுது. இப்போது அவர் மட்டும் இல்லை, ஹிந்தி தெரியாத என்ன கொண்டு போய் ஒரு நேஷனல் பிரசிடெண்ட்டாக போடுது கட்சி, அதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் தானே. ஸோ பார்ட்டி இஸ் ட்ரைங் மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். உங்களை பார்த்தா நிர்மலா சீதாராமன் மேடம் ஹிந்தி கற்றுக்கணும்னு சொன்னாங்க. வாடுதி அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிச்சு. இல்லை. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் கட்சி முடிவெடுக்குது. ஒரு திறமசாலியான ஒரு இளைஞர், நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவர். அதனால் அவரை இங்கே கொண்டு நம்ம போடுறது மூலமாக கட்சியோட வேலைகளை வேகப்படுத்தலாம், கட்சியோட வளர்ச்சியை துரிதப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே வராரு. நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய அதிகாரங்கள், சுதந்திரம், என்ன ரிசோர்ஸ் சப்போர்ட் வேணுமோ எல்லாமே கட்சி பண்ணுது. 24 அவரோட விருப்பத்துக்கு தான் நாம் எல்லாம் தனியாக நிற்கிறோம். 24லையும் அவர் தான் நிறைய விஷயங்களை முடிவு பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் நான் முழுக்கவே எல்லாமே அவர் தான் சொல்ல மாட்டேன், கன்சல்டேஷன் இருக்குது. கம்பேரிட்டிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு 26ல் திரு நயினார் சுதந்திரமாக எடுத்ததை விட 24ல் திரு அண்ணாமலைக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நிச்சயம் 26ல் மாநில தலைவராக திரு நயினார் அவர்களுக்கு இருந்த உரிமைகளோ சுதந்திரமோ இருந்ததை விட நிச்சயமாக 24ல் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டால், அப்போ பிஜேபி தான் லீடு பண்ணுது. ஓகே, அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவேளை பிஜேபி லீடு பண்ணுச்சு அப்படின்னா 14ல் நம்ம சின்ன பார்ட்டியாக இருந்தால் கூட பிஜேபி அன்னைக்கு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அன்றைய தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முழு சுதந்திரத்தை கொடுத்தாரு அவருக்கு. திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன அங்கே முடிவெடுக்கிறாரோ அதுதான் 14ல். அந்த மாதிரி 24லையும் திரு அண்ணாமலை அவர்கள் லீடு எடுத்தார், பிகாஸ் பிஜேபி லீடர்ஷிப். அதனால நேச்சுரலாகவே 24ல் திரு மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருந்த ஒரு சுதந்திரம் அல்லது அந்த லீடு பார்ட்னர் அப்படிங்கிறது 26ல் திரு அண்ணாமலையை பொலிட்டிக்கலாக பிஜேபி நர்ச்சர் பண்ணிச்சு. ஆக்சுவலாக அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு இன்டெலெக்சுவல் டேலண்டாக இருந்தாலும் பிஜேபி பொலிட்டிக்கலாக அவர் நர்ச்சர் பண்ணிச்சு. அது வீணா போயிடுச்சு, தப்பான விதையில முதல் போட்டோன்னு நினைக்கிறீங்களா? நான் அது எஸ், இன்னைக்கு அவர் கட்சியிலேருந்து வெளியில் போயிருக்காருன்னா கட்சிக்கு அது ஒரு பெரிய இழப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையோட ஒரு கட்சி அவருக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்து அவர் வெளியில் போகிறாரு அப்படிங்கிறது ரியலி அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம், அது ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற மனநிலை இருக்குது கட்சி. நானே அதை அவர்கிட்ட கேட்டேன், தம்பி உங்கள் மேலே கட்சி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது, நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க்கா, இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு. இல்லைங்க்கா, நான் பொறுமையாக இருந்துட்டேன், இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு. அதே போல் திரு அண்ணாமலை அவர்கள் 26ல் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மக்கள் மத்தியில் அவருக்கு சீட்டு கிடைக்கல, நீங்கள் 4 பேர் மட்டும் சீட்டு வாங்கிட்டீங்க, அவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதமாக தான் மக்கள் முன்னால் இருக்குது. ஆனால் கொங்கு மண்டலத்தில் அவர் எங்கே வேணால் நிற்கலாம். நீங்களே ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க, திரு அண்ணாமலை மாதிரி ஒரு பாப்புலர் லீடர் எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கலாம், தமிழ்நாடு முழுக்க நிற்கலாம். ஆனால் கூட கொங்கு மண்டலத்தில் எந்த தொகுதியில் வேணாலும் அவர் நிற்கட்டும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச தொகுதிகளில் எல்லாமே நம்ம டிஸ்கஷனுக்கு வருது. மொடக்குறிச்சி வருது, திருப்பூர் சவுத்து வருது, கோவை வடக்கு வருது. ஸோ மொடக்குறிச்சியும் திருப்பூர் சவுத்தும் முழுக்க நீங்கள் அந்த தொகுதி வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வடக்கு அஃப்கோர்ஸ் நான் ஒரு 7-8 மாதமாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் தம்பி நீங்கள் திருப்பூர் இல்லை மொடக்குறிச்சி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்ன போது முடியாது, நான் அங்கே போக முடியாது, எனக்கு கோயம்புத்தூர் தொகுதியை மாற்றுறதுக்கு விருப்பம் இல்லைன்னாரு. ஸோ நான் நிறைய பேர்த்துக்கிட்ட இதை சொல்லலை. ஆனால் எலெக்ஷன் அப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், இந்த கேண்டிடேட் முடிவாகிற கூட்டம் நடக்குது, திரு பியூஷ் கோயல் அவர்கள் இருக்கார், தம்பி கூட பாண்டிச்சேரியிலேருந்து அதுக்கு தான் வராரு. ஸோ அந்த கூட்டம் முடிவாகும் போது ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் வரும்போது திருப்பூரும் மொடக்குறிச்சியும் அவர் முன்னாடியே பியூஷ் கோயல்ஜி கேட்டிருக்காரு, அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு, மற்ற கேண்டிடேட் யாருன்னு முடிவு பண்ணுறாங்க. அதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் நான் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திரு அண்ணாமலை உட்காந்து பேசும்போது நான் சொல்கிறேன், தம்பி கோவை வடக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏற்கனவே நான் ஒரு தேசிய தலைவர் தான், நான் டெல்லியில் வேறு ஏதாவது பார்ட்டி ஒர்க்கு எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் கோவை வடக்கில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனையும் நாங்கள் அவருக்கு கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, திரு அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பிஜேபி தான் சீட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. நீங்கள் எந்த சீட்டு கொங்கு மண்டலத்தில் கிடைச்சாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எங்கே வேணாலும் நிற்கக்கூடிய ஒரு பிரபலமான தலைவர், ஒரு சக்தி வாய்ந்த தலைவர்.
ஆனா கும்பமண்டலத்துல கிடைச்ச 2 சீட்டும் அவர் இல்ல, நான் அந்த தொகுதிகளை நான் மாத்தலைங்கிறாரு. ஏன்னா நான் ஏற்கனவே அரவக்குறிச்சியில் நின்னுட்டேன், திருப்பி கோயம்புத்தூர்ல நின்னுட்டேன், அதனால நான் வேற தொகுதி போகலைங்கிறாரு. அப்ப கடைசி கோவை வடக்குங்கிறதும் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டுக்குள்ள தான் வருது. வருது. அசெம்பிளில ஒரு எலெக்ஷன் நின்றுது. நான் அது மட்டும் சொல்லல, அவர்கிட்ட தம்பி நீங்க நில்லுங்க அப்படிங்கறத மட்டும் இல்லாம அசெம்பிளில ஒரு எலெக்ஷன் தான் நின்றுருக்காரு. அசெம்பிளில ஒரு சோ அப்ப நான் சொல்லும்போது அடுத்த 5 வருஷம் நீங்க அசெம்பிளிக்குள்ள இருக்கணுங்க தம்பி. பிகாஸ் பார்ட்டியோட வளர்ச்சிக்கு அசெம்பிளிக்குள்ள போறதுங்கிறது ஒரு அரசியல அடுத்த கட்ட நகர்வு. நீங்க அதனால அதை பண்ணணும், நீங்க வந்து இந்த சீட் எடுத்து நில்லுங்க அப்படிங்கிற. அப்ப அவர் சொல்றாரு, அக்கா அது தப்பா போயிருங்கக்கா, நீங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, உங்ககிட்ட இருந்து நான் வந்து அந்த தொகுதி வாங்கின மாதிரி ஆயிரும், அதனால வேண்டாங்க்கா நான் நிக்கல, நான் எம்பியில் பார்த்துக்கிறேங்க்கா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயங்கள் பார்ட்டி அவரோட சிந்தனை இதெல்லாமே ஷேர் பண்ணாரு. பட் தட் இஸ் டோட்டலி ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷன், அதை நான் பேச விரும்பலை. அப்போ அவருக்கு அதிருப்திங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்திருக்கு. நீங்கள் சொன்ன அந்த ப்ரைவேட் கான்வர்சேஷன் இப்போ புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா 24ல் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, 26ல் வந்து ஒரு ஸ்டாண்டில் உடன்படலை, சீட்டு வேண்டான்றாரு. அது வந்து ஒரு ட்ரிக்கியான டிசிஷனாக கூட இருக்கலாம். தோப்போ நம்ம வந்து தேவையில்லாமல் அங்கே வாங்க வேண்டாம் கூட நினச்சிருக்கலாம். பட் வந்து அவர் உங்கள்கிட்ட பட் என்ன விஷயம் அதில் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, பிஜேபி எங்கேயுமே அவருக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. அவைலபிள் தொகுதிகளை எடுத்துட்டு எங்கே நான் சொல்ல மாதிரி அது வந்து அந்த தொகுதியில் நர்ச்சர் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த தொகுதி கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அதே சமயம் இந்த தொகுதிகளில் போனால் எனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. சரி, மொடக்குறிச்சி எல்லாமே நம்மளுக்கு சிட்டிங் எம்எல்ஏ தொகுதி தான், வேணும்னா தாராளமாக திரு அண்ணாமலை அவர்கள் நிற்கட்டும்னு தான் சொன்னான். கட்சியோட தலைமை சொல்லுச்சு, எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை, ஒரு வாரம் கரூர், அடுத்த வாரம் கோயம்புத்தூர், அடுத்த வாரம் திருப்பூர் அப்படின்னு போய் மாறி அடுத்த வாரம் ஈரோடு அப்படின்னு மாறி மாறி போய் நிற்க முடியாது. இருக்கலாம், அது அந்த விஷயத்தை அவர் சொன்னார், ஒவ்வொரு தொகுதியை மாற்ற வேணாம். அப்புறம் தான் நான் ஃபைனலாக சொன்னேன், இல்லைங்க தம்பி நீங்கள் நில்லுங்க, பிகாஸ் நீங்கள் அசம்பிளிக்குள்ளே போகிறது பார்ட்டியோட வளர்ச்சிக்கு இன்னுமே நம்மளுக்கு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அவர் ஒருவேளை நிற்க வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். நீங்கள் சொன்ன பிரைவேட் கான்வர்சேஷனில் தெரியுது வந்து அவருக்கு வந்து கட்சி மேலே நிறைய அதிருப்திகள் இருக்கு. பிரைவேட் கான்வர்சேஷன் இட் இஸ் நாட் பார்ட்டி அப்படிங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் 2 பேரும் எங்களோட கருத்து பரிமாற்றம், இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் வித் அ பார்ட்டி ஃபங்க்ஷனிங். நீங்கள் சொல்கிறீங்க 2024 வந்து தனியாக போட்டிட்டதே திரு அண்ணாமலையோட விருப்பத்தினால தான், 2026 நாங்கள் எந்த தொகுதியும் கொடுக்க தயாராக இருந்தோம், அவர் தான் வந்து எடுத்துக்கல அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன நிலவுதுன்னா, அண்ணாமலை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார், அவருடைய கருத்துக்கள் ஏற்கப்படவில்லை, அகில இந்திய தலைமை அவரை மதிக்கவே இல்லை, இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் போய் புகாராக சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கப்படல, அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் ஓரங்கட்டப்பட்ட சைட்லைன் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதரவாளர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் 24லேருந்து 26 வரைக்கும் பார்க்குறீங்க. கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறம் கூட தொடர்ச்சியாக எந்த ஒரு பெரிய தலைவர்கள் வந்தாலுமே அவர் இருந்தார். 2வது, இந்த கட்சியில் எந்த ஒரு நபருமே தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியாது. எல்லாமே ஒரு கோர் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், அதில் தான் டிஸ்கஷன் நடக்கும், அதுக்கப்புறம் எடுக்கிற முடிவுகள் தான். மேக்ஸிமம் கோர் கமிட்டியில் அவர் இருந்திருக்காரு. ஏன், இந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கோர் கமிட்டி, அதுலேயும் அவர் இருந்தார். அப்போ கூட நாங்கள் கேட்குறோன்னா மற்ற தலைவர்கள் எல்லாருமே தொகுதிகளை வந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டு வரும்போது, தம்பி உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் கேட்குறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் கட்சியாக விரும்பி நான் நிற்கணும்னு சொன்னால் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்த கேள்வி கேட்குறாரு, சரி ஓகே, கட்சி விரும்புது நீங்கள் நிற்கணும்னு சொல்லி, அப்போ எந்த தொகுதி உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது அவர் ஒரு தொகுதியை குறிப்பிடுறாரு. சரி, நான் அந்த தொகுதி லிஸ்ட்டில் எழுதி வச்சிடறோம். அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு இன்னொரு கூட்டம் நடக்குது. அப்போது தம்பி இந்த தொகுதி இது ஓகே தானவா, நம்ம ஃபைனல் பண்ணலாமான்னு, இல்லை இன்னொரு தொகுதி நல்லாயிருக்கும் எனக்கு அப்படிங்கிறார். ஸோ நீங்கள் ஒரு கூட இருக்கிற கொலீகா நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுவீங்க? அவர் கம்ப்ளீட்டாக ஒதுங்குறாரு, இல்லை அவர்கிட்ட கேட்கவே இல்லை, அப்படி இல்லை, அவர்கிட்ட கேட்குது. தொகுதி முதல்ல ஒரு தொகுதி சொல்கிறாரு, அந்த 2வது தொகுதி கொடுக்கல நீங்கள். நான் என்ன சொல்கிறேன், 2வது தொகுதி இல்லை, அதுக்கப்புறம் தானே சொல்கிறோம் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மாற்ற வேண்டாம்னா நீங்கள் இந்த தொகுதியை எடுத்துக்கணும் கூட சொல்கிறோமே. ஸோ முதல்ல நிற்கிறதுல அவர் தெளிவாக இருந்தாரா அப்படின்னு கேட்டால், அதுலேயே நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த தொகுதி வேணும், இங்கே நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், சொன்னதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ எங்களுக்கே கொஞ்சம் குழம்பி தான் போகிறோம், எந்த தொகுதியில் அவருக்கு வேணும். ஸோ கோயம்புத்தூரில் அடுத்தது 2வது தொகுதி நம்ம வந்து இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைவர் நிதின் நபீன் வராருங்க. வரும்போது தொகுதியில் தனியாக ஒரு கூட்டம் வைக்கிறோம். அப்போ கூட திரு கேசவநாயகம் அவர்கள்கிட்ட அந்த தொகுதியோட விஷயத்தை பற்றி பேசும்போது, இல்லைங்க நம்ம அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு, நம்ம அந்த தொகுதிக்கு தேசிய தலைவர் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தான் கட்சி முடிவு பண்ணுது. ஸோ எல்லா விதத்துலையுமே அவருக்கு வந்து தேவைப்படக்கூடிய அந்த வாய்ப்புகளோ அதற்கான உதவிகளோ இல்லை சைலண்ட் பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் இருக்கும்போது அவங்க தான் தலைவர்.
ஒரு கட்சிக்கு அவர் தான் தலைவர். ஸோ மற்றவங்கெல்லாம் யாரு? அந்தந்த பொறுப்பில் இருக்கிறவங்க. நான் ஒரு தேசிய மகளிர் அணி தலைவர், அவர் தேசிய பொதுக்குழு. ஆனாலும் கூட பிரதமர் வரக்கூடிய கூட்டங்கள்லையோ அமித்ஷாஜி வரக்கூடிய கூட்டங்கள்லையோ எல்லா முக்கியத்துவமும் ஒரு மாநில தலைவர் மாதிரி தான் அவர் கொடுக்கப்பட்டது. திரு அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில பேசும்போது மாநில தலைவரை விட அதிகமா 10 நிமிஷம் பேசுனது திரு அண்ணாமலை. யாருமே என்னங்க நம்ம தான் புரோட்டோகால் ஆச்சே, புரோட்டோகால்ல மாநில தலைவர் தானே பேசணும், அவர் எதுக்கு முன்னாள் தலைவர் பேசணும் யாரும் சொல்லீங்க. திரு மோடி அவர்கள் வரும்போது எல்லா மேடையிலையும் அவர் அமர்க்க வைக்கப்பட்டார். நான் இன்னைக்கும் தேசிய மகளிர் அணி தலைவர், ஆனா கூட திருச்சியில நான் கீழே தான் உட்கார்ந்தேன். கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேல உட்காரட்டும், நம்ம கட்சி தானே. இந்த மனநிலையில தான் கட்சி இருந்தே தவிர அவர் ஒதுக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நிறைய சமூக ஊடகங்கள்ல நாங்க பாக்குறோம். எங்களுக்குமே அந்த சேலஞ்ச் இருக்கு. தம்பி நேர்ல பேசும்போது ரொம்ப நல்லா பேசுறாரு, ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட போட்டோ வச்சுட்டோ இல்ல அவரோட ஆதரவாளர்கள் சொல்றவங்களோ ரொம்ப மோசமா தலைவர்களை மோசமா எழுதுறாங்க. நான் ஒரு ஸ்டேஜ்ல அதை கூட கேட்டேன், தம்பி என்ன இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இவ்வளவு மோசமா? அதாவது மோசமானா நான் சொல்றது ரொம்ப சாதாரணம், நீங்களும் பார்த்துருக்கலாம். திட்டமிட்ட ரீதியில எல்லா தலைவர்களை பத்தியும் ரொம்ப கேவலமா எழுதுறாங்க. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்கட்சிக்காரன் பண்ணலைங்க. சோ கூட இருந்த சொந்த கட்சிக்காரன்னு பேரை சொல்லிட்டோ திரு அண்ணாமலை அவர்கள் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கட்சிக்காரங்க. நான் அதுதான் சொல்றேன். ஒரு சிலர் கட்சி நிர்வாகிகள் ஓப்பனாவே வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாங்க. ஒரு சிலரை எடுத்தாங்க, ஒரு சிலரை வார்ன் பண்ணாங்க. ஒரு பெரிய குரூப் பார்த்தா நாங்களும் கட்சி சம்பந்தம் இல்லை, ஆனா நாங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள். எதுனே தெரியாம என்ன டார்கெட் பண்ணி எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி எனக்கு அது ஒரு தடவை ஆச்சரியப்பட்டு தம்பிகிட்ட சொன்ன, தம்பி நேர்ல நல்லா தானே நாம இருக்கோம், எதுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில சோசியல் மீடியால இவ்வளவு மோசமா பண்றாங்கன்னு. அவர் எனக்கு தெரியாதுங்கக்கா, யாரோ எழுதுறான் எவனோ எழுதுறான், அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தலைவர்கள் இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு ஆளாளுக்கு எழுதுனா நல்லா இருக்குமாப்பான்னு. இல்ல அவருடைய வேலை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் அது அவரோட வேலைன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு தலைவர் ஒரு கட்சியில இருக்காரு, நான் தான் விளையாட்டுக்கு சொல்லுவேன், தம்பி நேரம் அம்பு போட்டு போயிட்டே இருக்கிறீங்க திமுக எதிர, ரைட்லயும் லெஃப்ட்லயும் நிரப்பி இங்க 2 அம்பு அந்த 2 அம்பு விட்டுட்டு போனா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்ப அவர் சொல்லுவாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிம்பாரு. பட் ஆனா கூட நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஒரு கட்சியோட இமேஜ், ஒரு மாநில தலைவரா மற்றவங்களோட இமேஜை பாதுகாப்புக்கிறதும் அவரோட பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அது நான் சொல்லவும் சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு அது சம்மந்தம் இல்லை, அதை யாரோ பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அதுக்கு மேல பதில் தெரியல. அது ஏற்க முடியலங்கிறது இல்லை, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்போ ஒருத்தர் நாம கார்ல கூட்டிட்டு போறோம், கட்சிக்காரன் இல்லை, நான் போகும்போது அவன் தான் வரான், இல்லை கூட்டிட்டு போறான், இல்லை அந்த கட்சி காரியகர்த்தர்கள் வீட்டுக்கு நான் போறேன், அவங்க வீட்டில் நான் சாப்பிட்றேன், ஆனா அவங்க எனக்கு நெருக்கமானவர்களாக அறியப்படுகிறார்கள். நேச்சுரலா எல்லா தலைவரும் எனக்கு வந்து அந்த அந்த கூட இருக்கிறவங்க எல்லாம் இன்னொரு தலைவரை, கூட இருக்கிற கட்சி தலைவர், நீங்க எதிர்கட்சி தலைவர் இல்ல, கூட இருக்கிற கட்சி தலைவர்களையே வந்து நீங்க கேவலப்படுத்தி எழுதும் போது அப்போ வந்து நான் அவங்களை கண்ட்ரோல் பண்றது என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். தம்பி இப்படி எழுதாத, அவங்க நம்ம கட்சி தலைவர், என்ன பிரச்சனை இருந்தாலும் உள்ள பேசுங்க, அதுதானே கட்சியோட பழக்கம். அதனால எங்களுக்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் கொஞ்சம் கட்சியில ரொம்ப நாள் வந்து இந்த கட்சியோட சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க, கோர் கமிட்டிக்குள்ள பேசின விஷயம் கூட வெளியில வராது. இப்ப கூட திரு அண்ணாமலை அவர்கள் வெளியில போயிட்டாரு, மக்கள் முன்பாக இந்த ஒரு நெரேட்டிவ் இருக்கு, திரு அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு, அதனால நான் நடந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா இந்த நேரத்திலேயாவது குறைஞ்சபட்சம் எங்கள் கட்சி தொண்டர்களுக்காவது தெரியணும், அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அதனால எங்களுக்கு எல்லாமே அதை கொஞ்சம் மேனேஜ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னன்னு பேசுறது, அவர் கேட்டால் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு. ஆனா ஒவ்வொரு நாளும் நடக்காத விஷயங்கள், ஐயோ பொறாமை, இவங்களுக்கு எதுக்குங்க பொறாமை பண்ணோம்? நான் மகளிர் அணி தலைவர், அவர் என்ன மகளிர் அணிக்கு வர போறாரு, தேசிய தலைவர், ஓகே, எனக்கு எதுக்கு பொறாமை இருக்க போகுது? ஏன்னா அதாவது நான் ஒரு தடவை தம்பிகிட்ட கூட சொன்னேன், தம்பி ஒரு விஷயம் உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், we are not complaining, I am expressing my concern. ஸோ எனிவே இப்போ வந்து தம்பி இல்லைங்கிறதே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் ஆனாலும் அவரோட பாதையை அவர் தேர்ந்தெடுத்து போயிட்டார். எங்களுக்கு எந்த ஒரு நபரையும் விட இந்த கட்சி பெரிது, இந்த நாடு பெரிது, இப்படி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இல்லை அவர் வந்து சேம் ஷேர் கோல் போடுறாரு, சொந்த கட்சிக்காரங்களே இது பண்ணுறாரு, அதை என்கரேஜ் பண்ணுறாரு, அல்லது என்டார்ஸ் பண்ணுறாரு, அல்லது அட்லீஸ்ட் சைலண்டாவது இருக்கிறாருன்னா அதை நீங்கள் டெல்லிக்கு கொண்டு போலையா, இங்கே பாருங்கள் இவருடைய ஆட்கள் இப்படி பண்ணுறாங்க, அது வந்து பார்ட்டிக்கு டேமேஜ் பண்ணுது அப்படின்னு. சில நேரங்களில் சில தலைவர்கள் அவங்களுக்கே தெரியும், சோஷியல் மீடியா எனக்கு எல்லாரும் அட்டாக் பண்ண எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் போய் சொல்லணுமா இல்லைங்களா? ஆனால் நான் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. நான் எப்பவுமே தமிழ்நாடு விஷயங்கள், அங்கே ஒரு தலைவர் இருக்காரு, முடிஞ்சால் நம்ம தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ணணும், ஒரு எம்எல்ஏவை என் தொகுதியை பார்த்துக்கணும், அவ்வளோதான். என்னோட டைமே தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமாகவே இல்லையே லாஸ்ட் 6 years.
தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருமாவளவன் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இனிமேல் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். திரு கார்த்திகை செல்வனோட பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், ஏன்னா ஐடியாலஜிக்கலாக டிவிகே ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் ஒரே சைடில் இருக்கிறாங்க, அப்போ வந்து ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்றார். அதை திரு அண்ணாமலை ஸ்பெல் பண்ணிட்டு பிஜேபி இன்னும் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம், இந்த டெல்லி இந்த மாதிரி சமாச்சாரங்களோட நம்ம வந்து பண்ண முடியாது, பட் அதே ஐடியாலஜியோட இஃப் வீ கம் அப் ஆன அவர் ஓன், அது வந்து ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை கொடுக்கும்னு நினைக்கிறாரா? திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி நினைக்கிறாரு அப்படிங்கிறத இன்னும் அவரோட முதல் ஸ்பீச் வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக பிஜேபி ஐடியாலஜி தானவா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஹி ஹாஸ் டு கம் அப் வித் ஐடியாலஜி, என்னென்னவெல்லாம் என்னோடது இருக்குன்னு. பட் அவர் பேசும்போது இல்லை இன்றைக்கி நிறைய அவரோட பேனர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் எங்கேயும் பிஜேபி ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டர்ஸ் அப்படிங்கிற ஃபோட்டோவோ இல்லை. அஃப்கோர்ஸ் நேஷனலிஸ்ட் மைண்ட் செட்டோட இருக்காரு. பிஜேபி ஃபோட்டோஸ் யூஸ் பண்ண முடியாது. அவர் நரேந்திர மோடி ஃபோட்டோவோ அமித்ஷா அப்போ என்ன ஐடியாலஜிக்கல் இதில் அவர் வராரு அப்படின்னு. அதான் தமாகவை முதல்ல திரு மூப்பனார் ஆரம்பித்தது போல, அதாவது காங்கிரஸ் ஐடியாலஜி ஆனால் தமிழ்நாடு சென்ட்ரிக், பிஜேபி ஐடியாலஜி ஆனால் தமிழ்நாடு ஃபோக்கஸ்ட் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்கிறார். இல்லை அதான் சொல்கிறேன், இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் தன்னோட கருத்தை வெளிப்படையாக சொல்லும்போது, ஏன்னா அவர் இப்போ சொல்கிறாரு, நான் வந்து பிஜேபியை திமுக மாதிரி மற்ற கட்சிகள் மாதிரி தான் நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறார். அதனால் வரக்கூடிய காலத்தில் தான் பிஜேபிக்கும் அவருக்கும் அவரோட கட்சியோட ஃபங்க்ஷனிங் ஆர் ஐடியாலஜிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணணும். அவர் உங்கள் கட்சியில் இருக்கும்போதும் வெளியே போகும்போதும் அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாமல் பிஜேபி தவிக்குதோ? இந்த கட்சி அப்படியெல்லாம் வந்து ஒரு தவிக்கிறது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. இந்த கட்சி ஒரு ஃபேமான டிசிஷன் எடுக்க மாட்டீங்க. எஸ் அப்படின்னு ஹீ இஸ் மை மேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, நோ ஹீ கெனாட் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றீங்க. பார்ப்போம், இருக்கலாம், தெரியலாம். இந்த கட்சி எப்பவுமே யாரையுமே நீ வந்து கட்சியை விட்டு வெளியில போ அப்படின்னு இந்த கட்சி, இட் வாஸ் ஹிஸ் டிசிஷன். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதாவது திரு அண்ணாமலை அவர்களுக்கு கருத்து சுதந்திரமோ அவர் முடிவெடுக்கக்கூடிய உரிமையோ எல்லாமே அது இருக்கு. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலை கம்பல் பண்ண முடியாது. இந்த கட்சி உனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு, இந்த கட்சி உனக்கு இவ்வளவு கொடுத்தது, நீ எப்படி போலாம் இல்ல அப்படிலாம் கட்சி சொல்லல. ஆனாலும் இந்த கட்சியில இருந்தா உருப்பட முடியாதுன்னு தானே வெளியே போறாரு. இல்ல அதுதான் சொல்றேன், அது அவரோட விருப்பம். ஆனா அவரோட நீங்க சொல்ற மாதிரி கொள்கை எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆக போறாரு அப்படிங்கறதெல்லாம் இன்னும் அவர் வெளியில சொல்றாத வரைக்கும் அவர் பாஜகவுக்கு எதிரான ஐடியாலஜில நிப்பாருன்னு நினைக்கிறீங்க? தெரியல, எனக்கு தெரியல. நாங்கள் ஸ்மெல் பண்ண வரைக்கும் நாங்கள் அவர் அதே நீங்கள் சொன்ன அதே ஸ்பீச்சை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபைன்டு வெர்ஷன் ஆஃப் பிஜேபி அனுப்பார். நான் பிஜேபி தான், அதே ஒரு சாஃப்ட் இந்துத்துவா மாதிரி அந்த மாதிரி பார்க்குறேன்னா அது ரொம்ப ப்ரீமெச்சூர் டு கமெண்ட் அபவுட் ஹிம் ஆர் ஹிஸ் பார்ட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் த ஃபர்ஸ்ட் லூசர் மைட் பி யுவர் பார்ட்டி. நான் சொல்கிறேன், பார்ட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுது, சில நேரத்தில் சக்ஸஸ் ஆகுது, சில நேரத்தில் சக்ஸஸ் ஆகலை. இந்த நேரத்தில் நாங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒன்னா பேஷண்ட் செத்து போறாரு, இல்லாட்டி ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆகுது, ரெண்டுல ஏதாவது ஒன்று. இந்த சில நேரங்கள்ல இது கொஞ்சம் பொறுமையாக தான் அணுக வேண்டிய விஷயம். அதனால பார்ட்டி முடிஞ்சு போச்சு, பார்ட்டி அவ்வளவுதான் இல்லைங்க. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையுடைய பாரத பிரதமர் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த ஆஷா ஆகான்ஷா அந்த ஆஸ்பிரேஷனை வந்து அந்த அக்ரெசிவ்னஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? நம்ம வந்து இருக்கணும்பா, பார்ப்போம்பா, மெதுவாக பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னே ஓடிட்டு இருக்கலாம். அவன் வந்து புலிப்பாய்ச்சலில் வந்து ஒரு குரூப் ஓடிட்டு இருக்கு. அதற்கான திட்டத்தையும் கட்சி நிச்சயமாக பண்ண தான் போகும். இந்த அண்ணாமலையுடைய விலகல்னால உங்கள் பார்ட்டிக்கு ஒரு ஹியூஜ் லாஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலையா? இன்னைக்கு தேதியில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. அது நான் வந்து இந்த கட்சி பாதிச்சிரும், இந்த கட்சி அப்படியே காணாமல் போயிடும் அப்படின்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பொழைச்சி வந்துடுவீங்க. பொழைச்சி நல்லாவே ஆரோக்கியமாக ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பிஜேபி வருங்க இங்க. ஓகே, அதனால என்னைக்குன்னு கேட்கக்கூடாது. அதான் சொல்றேன், டைம் ஃப்ரேம் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்ல முடியுமா? இது ஒரு ரிலே ரேஸ். 2036 பிஜேபி ஆட்சிக்கு வரக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. பிஜேபி வேணாங்குது. நீங்க சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க தான் சொல்றேன், நீங்க வந்து உங்களோட வார்த்தையில இல்லைங்க பிஜேபி உங்களுக்கு அது இல்லை. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு இல்லாம இருக்கும்? நீங்க ஒரு குதிரை ரேஸ்ல ஓடும் போது அது ஒரு ரேஸ் தோக்கலாம், ஆனா இது ஒரு ப்ராமிசிங் ஹார்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ப்ராமிசிங் ஹார்ஸ் இருக்கு. இந்த தேர்தல்ல எங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு. இந்த பார்ட்டி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதை தாண்டி தானே வருது. இல்ல அததான் சொல்றேன், அந்த இடத்தை தான் ஸ்மெல் பண்றாரு. இல்ல நான் கேக்குறேன், இப்ப ஸ்பேஸ் இருக்குது, அவர் போயிட்டாரு, நீங்க உடனே இப்படி வாங்க. நான் கேக்குறது என்ன, நீங்க எதை மிஸ் பண்றீங்களோ அதை அவர் பிடிச்சிட்டாரோன்னு நான் கேக்குறேன். நீங்க வந்து இந்த லோக்கல் நீங்க வந்து இப்பவே ரொம்ப அவர் அப்படி வருவார் இப்படி வருவாருன்னு உங்களோட கருத்து. அவர் முதலமைச்சர் ஆக போறாரு நான் சொல்லல. நான் சொல்ல வருது, நீங்க எங்க ஐடியாலஜிக்கல மட்டும் தான் வரும். நீங்க எங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குது பிஜேபிக்கு, அது நீங்க சொல்ல, அது வந்து திருமாவளவனே சொல்றாரு, நான் சொல்ல, அதை அட்மிட் பண்றேன். ஆனா நீங்க அதை மிஸ் பண்றீங்க. நம்ம அலையன்ஸ்ல இருப்போம், சாஃப்டா இருப்போம், நிதானமா இருப்போம். தேசிய கட்சி சொல்றேன், நீங்களே வந்து நான் ஒருவேளை பொறுமையா பேசுறதால நிதானமா இருக்கீங்க, பொறுமையா நீங்க சொன்னது மட்டும் தான் நான் சொல்றேன். அதனால தான் சொல்றேன்,
ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்ட்டி ஒவ்வொரு ஸ்டேஜில் தான் போக முடியும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் போக முடியும். தனியாக நில்லுங்க, தனியாக நின்னோம், சீட்டு கிடைக்கல எங்களுக்கு. கூட்டணி போனோம், கூட்டணியில் எடுத்த கால்குலேஷனோ இல்லை வந்து அன்னைக்கு இருந்த மக்கள் மனநிலை எங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. சப்போஸ் நாங்கள் நம்பிக்கை இழக்கலைங்க. 1980 பிஜேபியாக மாறினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டாக நாங்கள் வந்து வளர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதியில் பிஜேபி ஃபெயிலியர்னு சொல்ல முடியுமா? இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜி தப்பு இல்லைங்க. 21 தேர்தலில் நான் சொல்றேங்க, பெங்கால் 21 தேர்தல் ரிசல்ட் வருது, நம்மளுக்கு ஒரே நேரம் தான். இல்ல உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன். நான் பாக்குறேன் அங்க வந்து இப்போ 70 சீட் ஜெயிச்சிட்டாங்க, இப்போ வந்து 200 சீட் இல்லைங்க. 70 சீட் ஜெயிச்சீங்க, அதுக்கப்புறம் நீங்க இப்ப 200க்கு மேல போனீங்கன்னு இல்ல. 70ல ஜெயிச்சதுல கூட 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் டிஎம்சி போனாங்க. கடைசி 6 மாசத்துக்கு முன்னால கூட நான் பெங்கால் இல்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே நீங்க வந்து யூ நேம், அது மகாராஷ்டிராவா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், பல ஸ்டேட்ல, ஈவன் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கட்டும், அஸ்ஸாம்ல இருக்கட்டும், ஒரு ஐடியாலஜி தாங்கி ஒரு இண்டிவிஜுவல், ஒரு யூனிக்கா ஒரு ஐகான் ஒன்று நிற்கிறார். அந்த பாலை நீங்க மிஸ் பண்றீங்களான்னு கேட்கிறேன். அந்த இடத்துல அண்ணாமலை இருந்தார், பாஜகவுடைய முகமாக முதுகெலும்பாக அண்ணாமலை இருந்தார். அவர் வந்து ஹி போர்ட்ரேட் ஹிம்செல்ஃப் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உழைக்கவும் செஞ்சார். அந்த இடத்துல வந்து நீங்க மிஸ் பண்ணீங்களா? ஒரு ஆள் ஒரு விஷயம் தூக்கி நிறுத்தக்கூடிய ஆளுங்க மிஸ் பண்றீங்களான்னு கேட்குறேன். டெஃபினட்டா பிஜேபி வந்து அதனால தான் வந்து அவருக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்தது. நோ தெரியாது, இன்னும் அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ இங்க என்ன நடக்கிறீங்க அப்படிங்கலாம் அந்த கட்சி முடிவு எடுக்க முடியாதுங்க. டெல்லியில இல்லங்க, அண்ணாமலை போனா எனக்கு இழப்பு இல்லை அப்படின்னா, இல்லைங்க, அப்படி இழப்பு இல்லை, எனக்கு 10 அண்ணாமலை இருக்கணும்ல. நான் என்ன சொல்றேன், சவால் இருக்கு, ஆனா எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு வந்துடுச்சு அப்படின்னு ஒரு பார்ட்டியா நாங்க சொல்ல முடியாது. வெளியில சொல்ல மாட்டோம். ஆர்கனைசேஷன் எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் இருக்குது. அடி விழுந்துருச்சு, ஆனா வெளிய சொல்ல மாட்டோம், சத்தம் போட. உங்களோட வார்த்தையில எவ்வளவு கேவலப்படுத்தணும்னு நினைக்கிற இந்த கேள்வி போட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க, உங்களோட ஃபேனுக்கெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்காக போனாலும் யார சீனியர் ஜர்னலிஸ்ட், இல்ல நீங்க ஐ எக்ஸ்பெக்ட் இல்ல நீங்க சொன்னத நான் சொல்ல வரேன். நாங்க வெளியில சொல்ல முடியாதுன்னு சொன்னத நான் சொல்ல வரேன். நான் சொல்றேங்க சில விஷயங்கள் நான் ஒரு வார்த்தையோட நான் என்னோட வாயில இருந்து நான் நீங்க சொல்றது நான் we cannot express ன்னு சொன்னீங்க. Then you leave it. Then you cannot put for the attraction of இதுக்கு வந்து நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது. இல்ல நீங்க சொன்னத நான் சொல்லிருக்கேன். நான் வேற புது வார்த்தை சொல்லலையே. திருப்பி சொல்றேன். நாங்க வெளியில சொல்ல முடியாது. அடி வாங்கி இருக்கோம், வெளிய சொல்ல. இதெல்லாம் என்ன வார்த்தை? லாஸ் தானே. அதான லாஸ். See இதெல்லாம் என்ன வார்த்தை இது? அதான using this words. I don't understand. Really? நான் வார்த்தை சொன்னனா? இல்லங்க. அப்ப ஏங்க நீங்க அத சொல்றீங்க? இல்ல நான் தான சொல்றேன். நான் அதனால தான் சொல்றேன். ஏன் வார்த்தை சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க வார்த்தை தாங்க நான் சொன்னேன்னு சொல்றீங்க. இல்ல you admitted it's a huge loss. That's why I'm telling you. நீ சொன்னீங்க. That's why I'm telling you it is a challenge. Huge lossங்கிறதுக்கு அந்த வார்த்தை அர்த்தம் வருது. நீ ஒரு அடிமை விழுந்து challenge. ஓகே, அதனால தயவு செஞ்சு நீங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஐயோ நீங்க வேற எதுக்காவது பயன்படுத்துங்க. எந்த வார்த்தையில சொன்னாலும் சென்ஸ் ஒண்ணுதானே மேடம். நீங்க சொன்ன வார்த்தை ஹியூஜ் லாஸ்ங்கிறது, நீங்க சொன்ன வார்த்தை வெளிய சொல்ல முடியாது. இல்லைங்க, நான் காயின் தான் பண்ணிருக்கேன். ஒரு பார்ட்டி எஸ் இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் போனதால ஒரு சேலஞ்சை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். Do you have a solution? அந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. Every party would have the solution. இல்ல நீங்க வந்து ஏன்ட 10 அண்ணாமலை இருக்காங்க, அப்படி வருதான்னு ஒரு அண்ணாமலை பேர் இருக்காருங்க, எங்க 10 அண்ணாமலை உருவாக்குவோம், 100 அண்ணாமலை உருவாக்குவோம். நீட் இருக்குங்க தமிழ்நாட்டுக்கு. நிச்சயமா பிஜேபி அத பண்ணுங்க. நீட் இருக்கு, பிஜேபி நீட் இருக்குங்கறத நான் டே 1 சொல்லிட்டு இருக்கேன். பிஜேபி செய்தாங்கற மட்டும் தான் நான் நான் பிஜேபி செய்ய போகுது அப்படி நான் சொல்றேன். இல்ல எனக்கு இன்னைக்கே நீ ஆள காட்டு, இன்னைக்கே உன் பிளான சொல்லுனா உங்க கட்சிங்கனால கேக்குறேங்க. கட்சினால தான் நாங்க சொல்றேன். அது எல்லாத்தையுமே திரு பாண்டே அவர்கள் கிட்ட கொடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கட்சியோட தொண்டர்கள், கட்சியோட தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டு போற ஒரு விஷயம். ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷனிங் மெத்தட்னு ஒன்று இருக்கு. அவர் வெளியே போய் ஒரு அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ மட்டும் போட்ட அந்த ஷார்ட் பீரியட்லேயே பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் தான், நிறைய போக மாட்டேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருண் நாகராஜனோ, ஒரு வசந்தராஜனோ, ஒரு பாலாஜி உத்தரமசம் உங்கள் ஏரியாவில் 2 பேருமோ, மதுரையில் வந்து மகா சுசீந்திரனோ, இது மாதிரி வந்து ஒரு கவனிக்கப்படக்கூடிய மாவட்ட தலைவராக இருந்தவங்க, அதற்கு மேலே இருந்தவங்க, இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அமர் பிரசாத் ரெட்டி, இது மாதிரி நான் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே புரியுது. நாளைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சாரு, இன்னும் ஆக்டிவா இருந்தாரு, இன்னும் அக்ரெசிவா இருந்தாருன்னா இன்னும் பெரிய லாஸ் ஆகுமோன்னு கேட்குறேன். பார்ப்போம், வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அந்த மாதிரி எந்த லாஸ் வந்தாலுமே இல்லைங்க கட்சி முடிஞ்சு போச்சுங்க தமிழ்நாட்டில் அப்படின்னாலாம் இந்த கட்சி பண்ணாதுங்க. ஒரு பெரிய சித்தாந்தத்தை நோக்கி நடப்போடக்கூடிய கட்சி. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோட வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய டெல்லி தலைவர்கள், பிரதமர் மோடி தமிழ்நாட்டை அப்படியே விட்டுருவாங்களா? எங்களுக்கும் பிளான் இருக்கும், எங்களுக்கும் ஐடியா இருக்கும், நாங்களும் கட்சி நடத்த தான் போறோம், கட்சி ஜெயிச்சு காட்ட தான் போறோம். அதனால இன்னைக்கு தேதியில ஆமா எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, சேலஞ்ச் இருக்கு,
ஆனா இதை தாண்டி பிஜேபி வரும். ஒரு 3 நாளுக்குள்ள ஒரு 17 லட்சம் பேர் அவங்க வந்து மெம்பர் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாவைக்காலேருந்து சேர்ந்திருப்பாங்க, நாம் தமிழர்லேருந்து சேர்ந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கல. மோஸ்ட்லி பிஜேபியோட ஓட்டராவோ ஆதரவாளராவோ சிம்பத்தைசராவோ இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. இல்லை, உண்மைதான். நாங்களும் அதை பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கீழே வந்து நாங்கள் அந்த கட்சிக்கு போகிறோம் அப்படிங்கும்போது, சரி சொல்லுங்கள் என்ன விஷயம், எதுக்காக போகிறீங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் சொன்ன நிறைய மாநில நிர்வாகிகள் சொன்னீங்கல்ல, அவங்கக்கிட்ட கூட நான் பேசினேன். எங்களுக்கு வந்து லோக்கல் இஷ்யூ மரியாதை இல்லை, அது மாநிலத்தில் இருக்கலாம், மாவட்டத்தில் இருக்கலாம், மண்டலில் இருக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், பார்ட்டிக்குள்ளே நிறைய கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்குது, அதை பார்ட்டி பண்ணும். ஏன் பிரச்சனை? யாரும் மோடி பிடிக்கலன்னு போகலைங்க, யாரும் பிஜேபி பிடிக்கலன்னு போகலைங்க. ஆனால் பார்ட்டிக்குள்ளே நிறைய மாறுதல் செய்ய வேண்டி இருக்குது, அதை கட்சி நிச்சயமாக பண்ணும். இப்போ போயிருக்கிறவங்கள நிறைய பேர் இருக்கும், எனக்கு அவங்களோட பிரச்சனை மண்டல் தலைவர் நான் கேட்ட போஸ்டிங் கொடுக்கல, இல்லை என் ஃபோன் எடுக்கலை, இல்லை எனக்கு வந்து மரியாதை கொடுக்கல. அவருக்கு கொடுத்தாரு. ஒரு பொதுச் செயலாளருக்கு எல்லா வேலையும் கொடுக்குறாங்க, நானும் ஒரு பொதுச் செயலாளர், என்னை எப்பவுமே இக்னோர் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அதை கட்சி நிச்சயமாக சரி பண்ணும். இந்த கட்சி வந்து ஒரு எந்த நேரத்துலையும் ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவரை மட்டுமே நம்பி இயங்கக்கூடிய கட்சி இல்லை. இது உங்களுக்கு நல்லா தெரியும். நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ஒரு தனிப்பெரும் தலைவராக இருந்தாலும் கூட அவரை நம்பி இல்லையோ ஏங்க, திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இன்னைக்கு எங்களோட மாநில செயலாளர் ஒருத்தர் சொன்னார், திரு மோடி அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட இங்கே இருக்கிறதுல எவ்வளோ பேர் அங்கே போய் இருப்பாங்க தெரியாது. தொடர்ச்சியாக அந்த பயணம் இப்படி இருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னால் எங்ககிட்ட ஹிஸ்ட்ரி இருக்குது. திரு சங்கர் சிங் வகைலா, திரு கல்யாண் சிங், திரு உமா பாரதி, இந்த கட்சிக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த கட்சியில் திரு கல்யாண் சிங் அவர்கள் சிஎம் ஆகி பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னால் கலைக்கப்பட்டு, நீங்கள் உங்களோட வார்த்தை என்ன வேணால் சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அவர் வந்து குஜராத்துக்கு போகிறார். முந்தா நேற்று கோர் கமிட்டி கூட்டத்தில் திரு அமித்ஷாஜி அவர்கள் தான் சொன்னார். அவர் போன கார் போனதுக்கப்புறம் அந்த மண் எடுத்து தலை மேலே வச்சுக்கக்கூடிய பெண்கள் இருந்தாங்க, அந்த கூட்டம் இருந்தது. அவர் கூட தனியாக கட்சி ஆரம்பித்தார். பட் திரும்ப பிஜேபிக்கு தான் வந்தார். அதனால் எங்களோட கட்சியோட வரலாற்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய பிரபலமான தலைவர்கள், எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் கூட கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் நாங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தோம் அப்படின்னு இருக்கார். ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார் திரு கல்யாண் சிங் அவர்கள், சங்கர் சிங் வகையில் 2 எம்எல்ஏ ஜெயிச்சார், சிஎம்மாக இருந்து போய். அதனால் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த கட்சிக்கு இருக்குங்க. அதனால் இன்று திரு அண்ணாமலை அவர்கள் போனது எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது. ஆமாம், இழப்பு தான். ஒரு தேசிய சிந்தனை கொண்ட ஒரு இளைஞர், அரசியல் ரீதியாக நல்லா பயணப்படக்கூடிய ஒரு நபர் எங்களை விட்டு போனது நான் வந்து இல்லை போனால் போகட்டுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. ஆனால் இந்த இழப்பை எங்களால் சரி செய்ய முடியும், இதை விட வேகமாக எங்களால் வர முடியும். அதனால் இன்றைக்கி நீங்கள் ரெடிமேடாக அண்ணாமலை வச்சுருக்கீங்கன்னா இல்லை, ஆனால் அண்ணாமலைகளை எங்களால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்து, உங்களை நேரத்துக்கு பயன்படுத்தி உங்களுக்கு நல்ல நோக்கில் வாழ்த்துக்கள். நன்றிங்க.